இன்றைக்கி நம்ம வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயில் கோவளத்தில் இருக்குதுங்க. அங்கே வந்திருக்கிறோம். பெருமாள் கோயிலுக்கு தேவையான அர்ச்சனையெல்லாம் வாங்கிக்கிட்டோம். எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வீடியோ எடுத்து நான் காட்டுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் கோவளத்தில் இருக்குதுங்க. கோவளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சோம்னா நேராக இந்த ஆர்ட்ஸுக்கு ஆப்போசிட்லேயே எடுத்துகிட்டு வந்து இறக்கிடுவாங்க. நம்ம இறங்கி உள்ளே வந்துக்கலாங்க. அப்படி இல்லைனாலும் மகாபலிபுரம் போகிற வண்டி எல்லாமே இந்த ஸ்டாப்பில் நின்று தான் போகும். அப்படியும் நம்ம இங்கே போகலாம். இந்த கோயில் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்றுங்க. திருமண தடை நீங்கி கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு புனித தலமாக கருதப்படுதுங்க இந்த கோயில். இந்த கோயிலுக்கு பரிகாரமாக வந்துங்க, நம்ம வரும்போது 2 மாலையும் தேங்காய் பூ பழம் வாங்கிட்டு வரணுங்க அர்ச்சனைக்கு. இந்த கோயிலுடைய மூலவர் வந்து ஆதிவராக சுவாமியும் அகிலவல்லி தாயாருங்க. இந்த கோயிலில் கோமலவல்லி தாயாருக்கும் ஒரு தனி சன்னிதானம் உண்டுங்க. அப்புறம் அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் ஒரு தனி சன்னிதானம் இருக்குங்க. நம்ம வாங்கின்னு போகிற இந்த அர்ச்சனைகளை உள்ளே எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா அவங்க ஒரு மாலையே சாமிக்கும் ஒரு மாலையை நம்ம கழுத்துலையும் போட்டு இந்த பிரகாரத்தை 9 முறை சுற்றி வரணுங்க. அதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் மாலையோடு இருப்பாங்க. இதுதாங்க இந்த கோயில் சிறப்பு, இந்த கோயிலின் சிறப்பு. கல்யாணம் முடிஞ்சதுமே கணவன் மனைவியாக வந்து திருப்பி நம்ம கொண்டு போன மாலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள கோயிலின் தலைவிருட்சமான புன்னை மரம் இருக்குங்க, அந்த மரத்தாண்ட கட்டிடணுங்க. நீங்களே பாருங்கள், வீடியோவில் நிறைய பேர் மாலையோடு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. கோயில் உள்ளெல்லாம் வந்து ஃபோன் அலோடு, கேமராவோ எதுவும் அலோடு இல்லைங்க. அதனால் உள்ளெல்லாம் எடுக்க முடியல. நான் வெளியில் வந்து பிரகாரத்தை சுற்றுறேன். நீங்களும் அப்படியே பிரகாரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. பிரகாரம் சுற்றி வரும்போது நம்மளுக்கு வெளியில் வரும்போதே நீர்மோர் கொடுத்தாங்க. நீர்மோர் குடித்தோம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க. வெயிலில் வந்து நிற்கிறதுக்கான ஒரு நிழல் வசதி கூட அவ்வளோவா கிடையாது. கூடுமான அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் 9 மணிக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் லைனில் நின்னோம். இப்போது டைம் ஆக கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கவே வெளியில் வரையும் கூட்டம் லைன் நிற்கிது. அதனால் நிற்கிறதுக்கும் இங்கே வந்து சரியான ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் இந்த ஷெட்டு மாதிரி இருக்குது. வெளியிலலாம் சுத்தமாக கிடையாது. வெயிலே தான் நிற்கணும். அதனால் கூடுமான அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. இவ்வளோ பேர் வர்றதுக்கு கொஞ்சம் இந்த வசதி செஞ்சு கொடுத்தா கோயில் நிர்வாகம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிலில் நிற்கிறாங்க. நல்ல உச்சி வெயில் 11 மணிக்கு. இது கொஞ்சம் கோயில் நிர்வாகம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். கோயில் வெளியில் வந்தாச்சுங்க. கோயில் வெளியில் வந்து கொஞ்சம் கடை வீதிங்க இருக்குது. பழம் தேங்காய்லாம் விற்கிற இடம்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ரொம்ப சின்ன கிராமமாக தாங்க இருக்குது இந்த கோயில். இது வந்து கோயிலுடைய குளம். இங்கே வந்து தான் குளிச்சுட்டு தான் எல்லாம் எதுவும் பண்ணுவாங்க பரிகாரம். ஆனால் கோயிலுடைய குளம் ரொம்ப சுத்தமாகவே கிடையாது. ரொம்ப இதுவாக க்ளீனாக இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நம்ம பயணத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை. காயங்கள் இன்றி காலம் எதுவும் கற்றுக் கொடுப்பதில்லை. நம்ம மீண்டும் மற்றொரு பயணத்தில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.